அடுத்து அடுத்த அப்டேட் என்னென்னா கன் டெக்னாலஜி ஆஃப் இந்தியா. நான் எப்படின்னா காலேஜ் படிக்கும்போது ஓஎஃப்டி பக்கத்தில் தான் காலேஜில் படித்தேன். உடனே அங்கேருந்து எஸ்ஐ கிளம்பி வந்துடக்கூடாது, என்னென்னா தேச துறவுகளுக்கு அது இதுன்னு. ஏன்னா உங்களுக்கு தேச துறவு பண்ணுறது யாருன்னு தெரியும், ஓகேவா? நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் இந்த கன்று வந்துச்சுல அந்த இதில் இந்த சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தேன் இவங்க இந்தியன் கன் என்னென்னா ஃபுல்லாமே வந்து பெயிண்ட் ஜாப் சரியில்லாமல் வருது. இப்போ வந்து இந்தியன் குவாலிட்டி வந்து மோடி கவர்மெண்ட்டு திரும்ப திரும்ப ஊழல் கவர்மெண்ட்டுக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு படத்தில் காட்டுவாங்கல்ல, அப்போ போருக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, இந்த புலிகேசி படம் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம். அந்த கன்று வேலை செய்யாமல் திருப்பி கன்று இருக்குல்லங்க, கன்று நிறையா கன்று தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் கன்று எல்லாம் அங்கே போய் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆனால் அங்கே வந்து பாதி பேர் ஓடி வந்துடுவாங்க, பாதி பேர் அங்கேயே செத்து போயிடுவாங்க. இது மாதிரி இந்திய ராணுவத்துக்கோ மோடியை சார்ந்த மக்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஆனால் உலகத்தில் வேலை எங்கே போனாலும் அடக்கி வாசிங்க, ஓகேவா? இந்த சத்குருவோட சேர்ந்து சுற்றினா மட்டும் தினாவட்டா சுற்றக்கூடாது. அங்கே போனாலும் கொஞ்சம் சத்குருவோட அந்த சத்குரு மாதிரி ஆட்களோட சுற்றினா தான் அப்படி ஆச்சு. உண்மையாக என்ன இன்ட்ரி கொஞ்சம் உன்னோட நோக்கம் என்னென்னு செயல்படுத்தியா உனக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொண்டு வந்து பாயா. தேவையில்லாம சைனாவை குறை சொல்கிற. சைனாவும் லோ குவாலிட்டி, இந்தியா லோ குவாலிட்டின்னு உலக அளவில் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியா சீப் லேபர் மார்க்கெட்டுங்கிறது சைனாவும் இந்தியாவும் தானே. சீப்புங்கிறது உன்னோட என்னது உன்னோட பிடுங்கி திங்கிறதுல காட்டு. உன்னோட கவனத்தை குவாலிட்டியில் நிறுத்து, ஓகேவா? இன்னொன்று என்னன்னா, இப்போ மொத்தமாக இப்போ கன்று தயாரிக்கீங்களா, அதுலேயே எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஏன்னா இப்போ நிறைய கன்று போர் வீரர்கள் நிறைய சண்டைக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, மேலேருந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வச்சிங்கன்னா அந்த கன்று ஃபுல்லாத்தையும் பிடிங்கிடலாம், மேலேருந்து பிடிங்கிடலாம், ஓகேவா? ஏன்னா என்னங்க ஒரு சின்ன இது கூட அயன் அந்த பார்ட்டிகள் இருந்தாலே போதும் தூக்கிடலாம். ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம்னா, ஏன்னா நாங்கள் மண்ணை வச்சு விளையாடும்போது அந்த மேக்னெட் என்ன பண்ணோம்னா மண்ணு பார்ட்டிகளோட சேர்த்து இழுத்துக்கு தான் வரும். ஏதோ ஒன்று நமக்கு ஒரு சின்ன முன்னேற்றம் கிடைக்குது. ஆனால் என்னன்னா இதை வந்து நன்மைக்கு பயன்படுத்துங்க, உலக அளவில் சண்டை போட்டுக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க என்ன, கேங்ஸ்டரிசம் ரவுடிசம் கூட்டி சேராத, நன்மை யோசி, நல்லபடி யோசி. நன்றி. ஆனால் அதே நேரத்தில் டெக்னாலஜியும் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த செவர்லாம் கொஞ்சம் பொதுன்னு தான் நிற்கிது. அடுத்து ஒரு பெரிய பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா, பேர் என்ன, நேஷனல் ஏன்னோ ஒன்று, ஒரு பெரிய ஒரு இயற்கை இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா, ஒரு தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது, ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழுங்க. இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழுங்க, ஓகேவா? அந்த என்விரான்மெண்ட்டு, அந்த ஈகோ சிஸ்டம் எதுக்குமே பாதிப்பு போடாமல் முடிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜி பண்ணுங்க. ஒரு தடவை வாங்கின பொருளை உடனே தூக்கி எறியாதீங்க, ஓகேவா? ஏதோ ஒரு ஸ்டைல் இந்த வெளிநாட்டை பார்த்துக்கிட்டு பணம் இருக்குன்னு பாட்டுக்கு வாழாதீங்க, ஓகேவா? முதல்ல காயின் அடிக்கிறத குறைங்க. ஏன்னா உள்ள நீங்கள் மெட்டலில் தோண்டியான காயின் அடிக்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. நோட்டும் வந்து என்னன்னா, நோட்டு கொஞ்சம் மாற்றுங்க. இந்த எலக்ட்ரானிக் எல்லாமே கொஞ்சமாக குறைங்க. ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே, உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒத்தி செஞ்சு ஒருத்தர் உதவி நல்லா எதாக இருந்தாலும் முன்னெடுத்து செஞ்சு ஒரு முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கை ரிசோர்ஸஸ் டெப்ளீட் பண்ணாமல் இருக்கிறத வச்சு ஓட்டுங்க. அந்த நேரத்தில் அது இருக்கிறது பழையது எந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணுது அதை பார்த்து அதுக்கு மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கிடைச்சா போதும், ஓகே? சண்டை அடிச்சுக்கிறத குறைங்க. தேவையில்லாமல் கண்ணை பற்றி பேசினேன், கண்ணை பற்றி பேசின என்னன்னா, அப்புறம் ரே ரெட்டப்பா பார்த்து ரே அமரப்பா பார்த்தீங்கன்னு அமரேந்திர பாகுபலி மாதிரி அந்த ஜெயலலிதா ஆட்ட ஆடினதுக்கு போய் சேர்ந்த மாதிரி எல்லாரும் போய் சேர வேண்டியது, ஓகேவா? நன்றி.